நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். மரணத்தையும் பாதாளத்தின் திறவுகோலையும் உடையவர், பிறப்புக்கும் மரணத்திற்கும் அதிகாரியானவர். ஒரு மனிதன் பிறந்ததுக்கு அப்புறம் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை தெரிஞ்சிக்கிற ஒரு பாக்கியத்தை தவிர இந்த உலகத்துல ஒரு பெரிய பாக்கியம் ஒண்ணுமே இல்லை. அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாக்கா, இதுக்காகவே நீங்க எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். அதோ வேகம் வருகிறாரே, மீண்டும் ராஜாதி ராஜாவாகவே. அதோ மீண்டும் வருகிறாரே, மீண்டும் ராஜாதி ராஜாவாகவே. ஆயத்தமா மனவாட்டி, ஆயத்தமா மனவாட்டி என்று அழைத்திடும் சத்தம் கேக்குதே. கர்த்தரினால் சமீபமன்றோ, தேவனிடம் நாம் சேர்ந்திடுவோம். தேவனின் கோபம் வரும் முன்பே இயேசுவின் கிருபையில் மறைந்திடுவோம். கர்த்தரினால் சமீபமன்றோ. அல்லேலூயா, ஆமேன். நம்ம ஏசப்பா அதி சீக்கிரமாய் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. மகா உபத்திரத்துக்கு உள்ளாக போகும் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அவர் கிருபையினால அவருக்குள்ளாக நம்மளை எடுத்துக்கொள்ள திரும்ப வரப்போறாங்க. அல்லேலூயா, ஆமேன். ஏசப்பா என்னெல்லாம் அவர் வருகைக்கு முன்னாடி நடக்குமோ, அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே ஒன்னா நடக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், பெருவெள்ளம், யுத்தங்கள், பஞ்சங்கள், ஒரு இடத்துல வெயிலால சூரிய அதிகமா இருக்கிறதுனால இறந்து போறாங்க, ஒரு இடத்துல அதிகமா மழை வெள்ளம் இறந்து போறாங்க, ஒரு இடத்துல நிறைய எதிர்பாராத நிலச்சரிவுகளால மரித்து போறாங்க. ஆக்சிடென்ட்டு, கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோத ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்ய விரோதங்கள், இத மாதிரி ஒன்னாவே கர்த்தர் சொன்ன எல்லாமே ஒன்னாவே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆரம்பம்தான். இது இன்னும் அதிகரிக்குமே தவிர கம்மியாகாது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம்ம எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் மகா உபத்திரம் இந்த பூமிக்கு வரப்போகுது. கர்த்தருடைய கோபம் சீக்கிரமா பூமி மேல பற்றி எரிய போகுது. அதுக்குள்ளாக ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். அதாவது ரட்சிப்புன்றது இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்றத தெரிஞ்சு, தெய்வம் நமக்காக படைத்த சூரியனை, சந்திரனை, வானத்தை, பூமியை, தண்ணிய, செடி கொடி மரங்களை, மிருகங்களை இதெல்லாம் வணங்குறாங்க இல்லையா? அதெல்லாம் விட்டு அதெல்லாம் படைத்த சிருஷ்டிகரை நம்ம வணங்கணும். சிருஷ்டிகர்த்தரே மனிதனா இயேசு கிறிஸ்துவாய் நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரோட எழுந்தவரை விசுவாசிக்கணும். திரும்ப நம்மளை கூட்டின்னு போறாங்க, அதை விசுவாசிக்கணும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதா மாதிரி ஒரு மகிமையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறவங்களுக்காக நான் கர்த்தருக்கு கோடி கோடி சோதர துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறேன்.
ரட்சிக்கப்படாதவங்க யாராவது பார்த்துருந்தா நான் திரும்ப கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுதான் மெய்யான தெய்வன்றதை நீங்கள் பல விதத்தில் அவரை நீங்கள் அநேகர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பல முறை அதை தட்டி கழிச்சிருக்கலாம், அவங்கள கேவலமாக பேசியிருக்கலாம். சிலருக்கு உண்மைன்னு தெரிஞ்சு கூட அதை வெளிப்படையாக ஏற்றுக்க முடியாத பரிதாபங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம நன்மைக்காக ரட்சிப்பு. தயவு செஞ்சு இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கையிடுங்க, இயேசுதான் மெய்யான தேவன்னு. உடனே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. நீ வருகிற மகா கோபத்துக்கு தப்பிச்சு நித்தியமான சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் பரலோகத்துக்கும் தேவன் நம்மளை கூட்டிகிட்டு போய் யுக யுகமாக இன்பத்தில் வாழ கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குற யாரும் அதை இழந்துடக்கூடாதுன்னு நான் உங்களை தயவாக கேட்டுக்கிறேன். ஏசப்பா நமக்கு மகிமையான பரலோக ரகசியங்களையும் வேத தியானத்தின் மூலியமாய் கர்த்தர் சிருஷ்டிகர்த்தராகவும் இரட்சகராகவும் ஆவியானவராகவும் இந்த உலகத்தில் எப்படி செயல்பட்டுட்டு வராங்க, நம்மோட கூட இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அழகாக ஆவியானவர் நமக்கு வேத தியானத்தின் மூலியமாய் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம வெளிப்படத்தில் தியானிச்சுட்டு இருக்கோம், ஆவியானவரை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம். அதில் 7 சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சபைன்றது நம்ம தான், 4 கட்டடம் இல்லை இல்லைங்களா. நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இதுக்குள்ளே தான் வாசம் செய்ய கர்த்தர் வாஞ்சிக்கிறாங்கன்றதை நம்ம போல் அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். இதை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோமே தவிர சபையாகிய நாம ஒன்று கூடுறோம் இல்லை, அந்த இடத்த பற்றி தியானிக்கல. சிருஷ்டிகர்த்தரும் இரட்சகரும் ஆவியானவரும் ஒன்று சேர்ந்தவங்க தான் ஒரு தெய்வம். அதை தான் நம்ம மூலியமாக கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுறாங்க. அல்லேலூயா, ஆமென். அதை தான் ஆவியானவர் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோதர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம வெளிப்படுத்தல 7 சபைகளில் 3 சபைகளை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஆமாம், அதில் 3வது சபையில் அது நமக்குள்ளே இருக்கிற நல்ல குணாதிசயங்களை எடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி பாராட்டி அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற குறைகளையும் கர்த்தர் சொல்றாங்க. ஏன் அப்படி? நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஒன்றும் விடாம நம்ம அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ஆசை கர்த்தருக்கு. அல்லேலூயா, ஆமென். 3வது சபையாகிய பெர்கமு சபை பிலேயாமை கொண்டு நடக்கிற சம்பவங்களை சொல்லி, பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களை சொல்லி புதிய சபையாகிய இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லி தராங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த பிலேயம் நான் திரும்ப அதை தியானிச்சுட்டே இருந்தேன். இந்த பிலேயம் கடைசியில் கர்த்தருக்கு தீர்க்கதரிசியா இல்லாம அவங்க அந்நியர்களுக்கு குறி சொல்றவனா மாறி போயிருக்கிறாங்க. கர்த்தர் அவனை கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கழுதையை கூட பேச வைக்கிறாருங்க. சாதாரண விஷயம் இல்லை, மிருகம் வாய் திறந்து பேசுறது. அப்ப அவன் மன்னிப்பு கேட்டு நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். கடைசியில கூலிக்கு குறி சொல்றவனாவே மாறிட்டு இருக்கிறான். கடைசியில அவனை வெட்டி அவனை புதைச்சத யோசுவா சொல்லியிருக்கிறாருங்க. அதை நான் தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. யோசுவா 13:22 இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோட கூட பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்கிறவனையும் பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள். அது நாளடைவில் இவன் கூலிக்கு
குறி சொல்றனாவே மாறிட்டு இருக்கான். ஏன்? அவனுக்கு கொடுத்த கனம், மரியாதை, பேரு, புகழ், வசதிகள் எல்லாம் அவனை தேடி வரவோ என்ன பண்ணிடுறான், அவன் கர்த்தரை விட்டுடுறான். பட்டயத்தை கொண்டு எச்சரிச்சு, கழுதையை கொண்டு பேசி கூட அது மாதிரி அதிசயத்தெல்லாம் கர்த்தர் அவனுக்காக செய்தும் கூட உலக ஆசை, உலக ஸ்நேகம் கர்த்தருக்கு பகையாய் அவன் மாறி, வேதம் சொல்லுது இல்லைங்களா, விரோதமான பகையாம், கர்த்தருக்கு விரோதமாவே ஆயிடுறாங்களாம் உலக ஸ்நேகம் உள்ளவங்க. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. தேவனை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு கர்த்தருக்கு பிடிக்காதது பெருமை. ரெண்டாவது, கர்த்தரையே பகைச்சு அவருக்கு விரோதமா நிக்கிறது உலக ஸ்நேகம். அதான் இங்க வெட்டியை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இங்க வசனத்தை படிச்சுட்டு ரொம்ப எனக்கு பயமாயிடுச்சு. அதை தான் தேவன் 3வது சபைக்கு சொல்றாரு. நீங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன், பட்டயத்தால சங்கரிப்பேன். மகிமையான ஸ்தானத்தை பெர்கமு சபைக்கு கொடுக்கறாரு. அதை நீங்க இழந்துராதீங்க. அப்படிதான் உலக சேகத்தால இழந்துராதீங்க அப்படின்னு 3வது சபைக்கு கர்த்தரங்க சொல்லி கொடுக்குறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா. இப்ப நம்ம 4வது சபையில ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்றத கவனமா கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தல் 2:18 தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். ஆமென். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். 4வது சபையில எக்ஸ்ட்ராவே நிறைய கர்த்தருக்காக ஊழியம் செய்யறத நம்ம பார்க்குறோம். 4வது சபையில என்னென்ன செய்யறாங்க பாருங்க. உன் ஊழியத்தை, உன்னுடைய அன்பு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பொறுமை, நீ செய்த எல்லா கிரியையிலும் இப்போ நீ செய்கிற கிரியை அதிகமாக இருக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன்.
ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா, 3வது சபையில் உலக ஸ்நேகம் உள்ள வருது. இங்கே உள்ள வந்தவங்க அவங்க மட்டும் செய்யாம அவ போதகத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களும் சபையில வந்துடுறாங்க. இந்த 3வது தொடர்ச்சி தான் 4வது சபையில நம்ம அந்த கிரியை பார்க்குறோம். இங்க அவளையே போதிக்க செஞ்சு என்ன ஆகுறா, சபையிலும் செய்கிற மாதிரி நீ அவ சொல்றத கேட்கறதுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்துருக்க அப்படின்னு இங்கே சொல்றது மட்டும் இல்லாமல் நான் அவளுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். அதுலேருந்து வெளியே வர சொல்லி டைம் கொடுத்துட்டேன். அந்த டைம் அவன் என்ன பண்ணலை, அதை யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவளை நம்பி அவ வழியில் நடக்கிறவங்களையும் என்ன பண்ணுறேன் நான், இவ கூட செஞ்ச அவங்களையும் என்ன பண்ண போகிறேன் நான், கட்டளைக்கிடையாக்கி வியாதியை கொடுத்து கொலை செஞ்சு பிள்ளைகளையும் சேர்த்து நான் கொள்ளுவேன்றாரு இங்கே. ஒரு கூட்டத்துக்கு. இன்னொரு கூட்டத்துக்கு என்ன சொல்றாரு, அதே தியத்திராவில் இந்த போதகத்துக்கு தன் செவி சாய்க்காம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, வெளிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன், நான் போய் எப்படி ஜெயிச்சு கர்த்தர்கிட்ட உட்காந்து அதிகாரத்தை பெற்றுக்கணும், அதா மாதிரி என்ன பண்ணும், ஜனங்களை இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் உங்களுக்குரியதை நான் வரலையும் இதை அப்படியே நீங்கள் பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க, அவங்கள மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்லி தராருங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம நிறைய இதை நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த எசேபேல் யாரு, ஏன் கர்த்தர் சபைக்கு இவ்வளோ சேர்த்து வச்சு சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம தியானிக்கணும். அப்படின்னா நம்ம 1 ராஜாக்கள் 17, 18, 19, 20, 21, 22 வரலையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. நீங்கள் 17 பார்த்தீங்கன்னா உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிற இங்கே எலியாவை கர்த்தர் காமிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு முறையே எல்லாம் நான் தனித்தனியாக படித்து நம்ம தியானிச்சிருக்கோம். அதனால் படிக்காமலே நான் அதை சொல்கிறேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு படி. அதாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசினா யார், குறி சொல்கிற அந்த பிலேமு மாதிரி இந்த எசேபேல் மாதிரி இவங்கெல்லாம் யாருன்ற வித்தியாசத்தை தான் கர்த்தர் 4வது சபைக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அதனால் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். போயிட்டு சொல்கிறான், நான் சொல்கிறவர்களையும் இந்த தேசத்தில் மழை வராது, கர்த்தர் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை நீங்கள் விக்கிரக ஆராதனையை வச்சு செய்கிறீங்க, அதனால் மழையே வராதுன்னு சொல்கிறாரு. இந்த ஆகாப்பு கிட்ட போயிட்டு எலியா சொல்கிறாங்க, 3 வருஷம் 6 மாதம் எலியா மழை வராதுன்னு சொல்லி வராமல் இருந்தது அப்படின்றத தெளிவாக யாக்கோபு சொல்லியிருப்பாங்க 5ஆம் அதிகாரத்தில். இப்போ அதுக்கு அப்புறம் தேசம் என்ன ஆகுது, ரொம்ப ஆடு மாடு வரலையும் தண்ணி இல்லாமல் செத்து போகும்போது கர்த்தர் அது பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ போயிட்டு நீ அந்த ஆகாப் கிட்ட உனக்கு காமி அப்படி சொல்கிறாங்க. அந்த போய் எலியா தன்னை காமிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், அந்த ஆகாப் சொல்கிறான், இஸ்ரவேலை அதாவது கலங்க பண்ணுறவன் நீ தானா அப்படி கேட்கும் போது எலியாவுக்கு கோவம் வந்துடும். இஸ்ரவேலை கலக்கிறதும் ஜனங்களை அழிக்கிறதும் நீ தாண்டா, நான் இல்லை. நீ கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவனை வணங்குறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நீயும் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணின்னுக்கிற, அழிச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டுறாரு. திட்டுறது மட்டும் இல்லாமல் பார், இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், கர்த்தர் தான் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, இல்லை இந்த பாகால் தான் தெய்வம்னு நினைக்கிறீங்களா, ஒளிஞ்சு போங்க, அந்த பாகலை தெய்வம் நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க, ஆனால் என்னுடைய சவாலுக்கு மாத்திரம் நீ என்ன பண்ணணும், ஒத்துக்கணும் அப்படி சொல்லி ராஜாவை கேட்குறான். இந்த ஆகாப் ராஜாங்க அவங்க சம்மதிச்சு என்ன பண்ணுறாங்க, பலிப்பிடத்தை கட்டி, உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் ஒரு பலிப்பிடத்தை கட்டுங்க, என்னுடைய கர்த்தருக்கு நான் பலிப்பிடத்தை கட்டுறேன், எந்த பலியை அக்னியினால் அங்கீகரிக்கப்படுதோ அதுதான் தெய்வம் அப்படி சொல்லிட்டு எலியா சொல்கிறாங்க.
அதுக்கு சம்மதிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரும், இந்த ஆகாப்பனுடைய மனைவி ஆகிய ஏசபேலுக்கு 400 பேரும் தீர்க்கதரிசிகள் 850 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே வராங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தானே தேவன்றீங்க, நீங்களே பலிப்பிடத்தை கட்டி அக்னியை வர வச்சிங்கன்னா நான் பாகல் தெய்வத்தை தெய்வமாக வணங்குங்க அப்படி சொல்லிட்டாரு எலியா. அவங்க என்ன பண்ணுறாங்க, பலிப்பிடத்தை கட்டி காலையை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, கத்திக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி இது சொல்லுவாங்க இல்லையா, விக்கிரகத்தை வச்சு அந்த பாகால் விக்கிரத்தை வச்சு அது முன்னாடி கத்திக்கிறாங்க. கத்திக்கிட்டு இந்த பலி வந்து அக்னினால சுட்டெரிச்சாக்கா நீ தான் தெய்வம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரம் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் அந்த இடத்துல வந்து எலியா ரொம்ப வந்து பரியாசமெல்லாம் பண்ணுவார். அது தெய்வமாச்சே, தியானம் பண்ணியிருக்கோம், ஜோராக கூப்பிடுங்க காது கேட்கும், எங்கன்னா அழுவலாம் போயிருக்கோம், ஏன் தூங்கின்னு இருக்கோம் காது கேட்காது, கொஞ்சம் ஜோராக கற்றுங்க அப்படியெல்லாம் சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க எலியா அவங்கள. அப்போ இவங்க வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, வழக்கம் போல் உடம்பெல்லாம் ரத்தத்தை ஈட்டியை வச்சு குத்திக்கின்னு ரத்தம் வழியே கத்துறாங்க. ஒன்றும் இல்லை, ஏன்னா தெய்வமாக இருந்தால் தானே அதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்க இஷ்டம் வர மாதிரி கத்தி டயர்டாக ஆகிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணுறாங்க, 12 கோத்திரத்தின்படி 12 கற்களை அடையாளமாக வைத்து அந்த இடத்துல வந்து காளையை வெட்டி எப்படியெல்லாம் வெட்டுறாங்க, அங்கே காளையை வைக்கிறாங்க, அங்கே கால்வாயை வெட்டுறாங்க, அங்கே வந்து தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்க. அந்த கால்வாயை வெட்டுறது மட்டும் இல்லாமல் 3 டைம் தண்ணி ஊற்ற சொல்வார். ஏன்னு அப்படின்னா கால்வாய் வெட்டிட்டு தண்ணி ஊற்றினா அந்த கால்வாய் வந்து தண்ணி இழுத்துக்கும். அதை மாதிரி இழுக்க அது இழுத்து மீறி மேலே நின்று தண்ணி வழிந்தோடுற மாதிரி தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. காலமேலாம் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. அப்படியெல்லாம் ஊற்றிட்டு ஒரே ஒரு ப்ரேயர், ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமானவரே, நீர்தான் மெய்யான தேவன் அப்படின்றதையும் நான் வந்து உண்மையான உம்முடைய தீர்க்கதரிசின்றதையும் இந்த ஜனங்கள் அறிய என்னை கேட்டருளும் அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க. உடனே வானத்திலிருந்து அக்னி வந்து அவங்க முன்னாடியே இதெல்லாம் அந்த பலிகளை சுட்டெரிச்சு அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் வற்றி போக பண்ணிடுதுங்க, காஞ்சி போயிடுது முன்ன இருந்த மாதிரி. அப்போ தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியுது, ஐயோ கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எலியா என்ன பண்ணுறாங்க, 850 பேரையும் கொன்று போடுறாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களும் கொன்று போடுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அவர் யார், உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தியத்திரா சபைக்கு தூதனுக்கு சொல்கிறாருல்ல, நீ எசேபேலை தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்கிற எசேபேலுக்கு எப்படி இடம் கொடுத்துருக்க அப்படின்னா, அவ பேச்சை கேட்டுட்டு சபையே வந்து தப்பு பண்ணுற அளவுக்கு நீ இடம் கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தியத்திராவுடைய தூதனுக்கு சொல்லுவார் இல்லையா. இதே தான் வந்து இந்த எசேபேலுக்கு அந்த ஆகாப் ராஜா எப்படி இடம் கொடுத்துருக்குறான்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லையாம். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய இந்த எசேபேலுக்கு தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருத்தனும் இல்லையாமா. கேவலமானவ அந்த மாதிரி கேவலமான காரியங்கள் சபைக்குள்ள 4வது சபைக்குள்ள வருது. அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் அந்த 4வது சபையில் இருக்காங்க. நான் அவள் தப்பை வந்து சரி பண்ணிக்க டைம் கொடுத்தேன், அவளும் திருந்தலை, அவளை பின்பற்றுறவங்க ஃபாலோ பண்ணவங்களும் திருந்தலை. அதனால் அவங்கள நான் கட்டல் கிடையாக்கி அவங்கள வியாதி கொடுத்து சாகடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி நான் செய்வேன் அப்படி சொல்கிறாரு.
ஆனால் அந்த சபைக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பின்பற்றாத ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து ஒரு நல்ல அந்த கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் நல்ல சபை இருக்குது. அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரியே ஆளுமையை கொடுக்க போகிறேன். ஜனங்களை ஆளுகை செய்ய விடிவெளி நட்சத்திரத்தை கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்குள்ளதை நான் வரலையும் வச்சுட்டு இருங்க அப்படி சொல்லி அங்கே 4வது சபைக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல யார் ஆளுகை செய்வாங்க? இது 1000 வருஷத்தில் ஆளுகை செய்கிறது இது. அப்போ யாரை இவங்க ஆளுகை செய்வாங்க? ஒரு கேள்வி வரும் இல்லை அந்த இடத்துல. எடுத்துக்கொள்ளப்படுறவங்க மட்டும்தான் 1000 வருஷத்தில் நம்ம ஆளுகை செய்ய முடியும். மற்றவங்க மரித்தவங்க மரித்தபடியே இருப்பாங்கன்னு தெளிவாக வேதம் சொல்லுது. அப்போ ஒரு கூட்ட ஜனத்தை ஆளுகை செய்ய கொடுப்பேன்னு சொல்கிறாரு. யார் அந்த ஆளுகை செய்ய ஆள போகிறோம்? ஜெயம் கொள்றவங்க அப்படின்னா ஜெயம் கொள்ளாதவங்க, ஜெயம் பெறாதவங்கள ஆளுகை செய்வாங்க. அல்லேலூயா, ஆமீன். அதனால தான் நான் சொல்கிறேன், அடிக்கடி நம்ம குறைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாங்கன்னா அதை நம்ம சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டு ஜெயம் பெறுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். அல்லேலூயா, ஆமீன். அதே மாதிரி மகிமையான காரியத்தை ஆவியானவர் நமக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம மேலே உள்ள அன்பு. சொல்கிறார்ல, நான் நிறைய டைம் கொடுத்துருக்கேன், அவளுக்கு தவணை கொடுத்துருக்கேன். எதுக்கு? அதுலேருந்து வெளியே வர. கர்த்தர் உடனே யாரையும் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. 1 டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 டைம் இல்லை, திரும்ப 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 கர்த்தர் என்ன பண்ணுவார், அதுலேருந்து அந்த நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இந்த உறவு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப 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 நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்ன மாதிரி கவனமாக ஒரு சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது ஆவியானவர் அதுலேருந்து வெளியே வர நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, ஆசை இருக்கணும் நமக்கு. நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஆசையோட கர்த்தருடைய ஹெல்ப் நம்ம கேட்கும் போது ஆவியானவர் கட்டாயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தரை போல நம்ம வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கணும். அப்போ என் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம முழு இருதயத்தோட அந்த ஆசையோட உங்களை போல நான் இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லேலூயா, தேவ சத்தத்துக்கு நம்ம அசட்டை பண்ண 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 கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு விட்டுடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு, அதாவது காது இருந்தால் கேட்டுக்கோ அப்படின்னா நீ கேட்டா கேளு, விட்டா விடு. ஆனால் என்னுடைய காரியம் இதெல்லாம் நடக்கும். அதிகாரத்தை கொடுப்பேன்னா அது கொடுப்பேன், இந்த தண்டனை கொடுப்பேன்னா அதையும் கொடுப்பேன். கேட்டா கேளு, விட்டா விடு. அந்த அளவுக்கு நம்ம பரிதாப நிலைக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசல் படியில் நின்றுட்டுருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நம்ம அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் அதை நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென்.